அவங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவங்க அவங்க பண்ணியிருக்காங்கல்ல, ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட். அவங்கள சொல்லவா வேணும் உங்களுக்கு. ஆமாம். அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசத்திட்டு போகிறாங்க. அதான் சொல்ல தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரி இருந்துச்சுல்ல, அவங்க இந்த படத்தில் வேறு மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ரொம்ப வருடங்கள் கழித்து நீங்கள் இந்த படத்தில் நடிக்கும்போது அனுபவம் எப்படி இருந்தது சார் அம்மா கூட? அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது. அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காம்பினேஷன் இருப்போம். அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க, அது வேற மாதிரி இருக்காது. சார் இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. பட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார்? ஏதாவது ட்ரைனிங்கோ இல்லை இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சார்? ஓகே. அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன். ஒரு தடவைக்கு 100 தடவை உள்வாங்கினேன். வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்லலை, படம் ரிலீஸுக்கு முன்னால் இன்னும் இந்த கேள்விக்கெல்லாம் சரியான விட கொடுப்பேன் நான்.